வெல்கம் டு கிரேசி தமிழ் கேமிங். இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறது பேரிஸ் பிரிசன் ஹாபி. இதில் புதுசாக இப்போ நிறைய வந்திருக்க போலங்க. லெகோ மோட் அவைலபிள்ன்றாங்க. வா, இந்த கேஸ் பேரி சும்மாவே கடைசியில் ரோபாட்டாக வருவான். இப்போது இன்னொரு ரோபாட்டாக ஃபஸ்ட்டு நம்ம நார்மலே விளையாடுவோம். உங்களுக்கு லெகோ மோட் வேணும்னா நம்ம போடலாம் கண்டிப்பாக. அப்புறம் நீங்கள் கேட்பீங்க, ஏன்டா இவ்வளோ நாள் நீ வரலன்ட்டு. இது என்னது லெகோ மோட்? நான் லெகோ மோட் போட்டேன். லெகோ மோட் வந்துச்சுன்னா நான் கட் பண்ணிவிட்டு நார்மல் மோட்லேயே போடுறேன். ஆமாம், ப்ரிசன் தான் கைஸ் லெகோ மோட். இது நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நான் ஏன் இவ்வளோ நாளாக வரலன்னு கேட்பீங்க. சில பேர் கேட்கலாம், சான்ஸ் இருக்குது. ஸோ பில்டா ஓகே. சில பேர் கேட்பீங்க, ஏன்னா என் ஃபோன் ஒர்க்காமல் போச்சு தான். ஸோ போடுறேன். அதில் என்னோடய அக்கௌண்ட்டும் போயிடுச்சு கைஸ். அதான் கஸ்டமர் இது கொஞ்சம் ஐயோ. நார்மல் பேரி முடிச்சிருக்கேன் கைஸ். ஆனால் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். அது பழைய அக்கௌண்ட்டு கைஸ். இது கிடச்சப்போ என்னோடய அக்கௌண்ட்டு கிடைக்காம இருந்துச்சு. அதனால் இதை நான் ரோப்ளாக்ஸ் விளாடுவேன் சும்மா. அந்த அக்கௌண்ட்டை ஐயோ காலி. என்ன நான் காலியே ஆக மாட்டேன் மோஸ்ட் ஆஃப் இதிலலாம் போய். ஆக்சுவலி என் அக்கௌண்ட் பேர் லியோதாஸ் D95. சிங்கமாக போச்சு குமாரே, சிங்கமாக போச்சு. அடே வா. கஸ்டமர் கைஸ் ரொம்ப லென்த்தாக இருக்குது. லெகோவில் பட்டன் தொட்டாலும் வேலைக்கு மாட்டேங்குதே. இந்த லேகெலாம் ஆகாதுன்னு நினச்சேன், ஆகுது. சே ரொம்ப. ஆனால் அந்த நியூ அப்டேட்டுக்கு அப்புறமும் இப்போ ரொம்ப நல்லா கொண்டு வந்துட்டாங்க நிறையா. கைஸ் நீங்கள் இந்த ஸ்பேன் வச்சு நீங்கள் எடுக்கவே வேணாம். நார்மலாக நம்ம பேக்லேயே இருக்குது இப்போல்லாம். அப்படி கொண்டு வந்துட்டாங்க. சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது லெகோ தானே, கையிலேயும் உடைக்கலாம். ஆஹா, பேரி இருப்பானே உடை குசும்பா. பார்த்துட்டான். நான் அழுத்திக்கிறேன்டா. ஐயோ வந்துட்டான்டா. ஐயோ காய்ஸ் தோர்த்துறான். இவனுக்கு வேறு வாய்வு பிரச்சனையாச்சு கைஸ். ரொம்ப கஷ்டம். ஐயோ அப்போ தொட்டுட்டேன். ஐயோ ஸ்ட்ரைட்டாக கைஸ். குக்கீஸ் மூஞ்சி மாதிரி இருக்குது. அவங்ககிட்டயே போய் ஸ்ட்ரெயிட்டாக நான் மாட்டினேன் லூஸ் மாதிரி கைஸ். வாடா டே குண்டா வாடா இல்லைன்னா பிடிக்கவே முடியாது. நான் குச்சி பண்ணி, ஹாய்டா தம்பி, நீ யார் புதுசாக இருக்க? இங்கே கம்பி தானே கைஸ் இருக்கும். இது நல்லது எனக்கு இந்த கம்பியில் ஏண்டி கைஸ். அங்கே போன அந்த கேரக்டர் என்னை தள்ளி விட்டுருச்சு. பக்குன்னு வேண்டாங்க. ஐயோ பேரி ஆன்ட்டு. ஆனால் யாரும் நினச்சிடாதீங்க சுலபமாக பேரியெல்லாம் குதிக்கவே முடியாதுன்னு. பேரியால் ஆக்சுவலி குதிக்க முடியும் கைஸ். ஏன்னா அவன் போகும்போதே இது என்ன கைஸ், இது இவ்வளோ டஃப்பாக இருக்குது. இங்கே குதிரை விட்டேன் கைஸ். அசிங்கமாக போச்சு. சே கைஸ், ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நான் டாப் பிளேயர் லிஸ்ட்டில் ஒரு வாட்டி வந்திருக்கேன். மணி கலெக்டிங்லேயே வந்திருக்கேன். சொல்கிறதே நான் தப்பு ஆக்சுவலி. சொல்கிறனால தான் இப்போ இப்படி நடக்குது. டேய், உனக்கு வாய்வு பிரச்சனை. போய் என்னத்தையா தின்னு. நீ ஏன் தின்ற? நீ தின்னவே கூடாது. வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு காடா. ஐயோ நான் உழுந்துக்கிட்டே இருக்கேன். அடே ஏன்டா உன் குச்சி காலை வச்சுக்கிட்டு என்னை துரத்திக்கிட்டே இருக்கேன். உடம்பு இவ்வளோ பெருசாக இருக்கா அந்த பேரிக்கு. கால் இவ்வளோ குச்சாக இருக்குது. குச்சி காலை வச்சுக்கிட்டு ஸ்டிக் மேன் லெக் வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் ஓவர். ஸ்டிக்கு மேனுக்கு கூட கால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கைஸ். ஸ்டிக் மேன் லெக் வச்சுக்கிட்டு இவன் எப்படி தான் அந்த உடம்பை தாங்கிட்டு இருக்கானே. இது அவனுக்கு எக்ஸசைஸ். சரி, ஏறக்கூட முடியாமல் போயிட்டானே. இப்படி இருக்குது எனக்கு நிலமை. ஓகே. ஐயோ என்ன கைஸ், இவன் உழுந்துக்கிட்டே இருக்கேன். ஆங்கிளே வர மாட்டேங்குது. தேர்ட் பர்சனுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மைக் இருக்கனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. கையில் மாட்டிக்கிட்டே. ஐயோ நான் ஒருத்தன். அடே என்னை புட்றா, முடியல. ரொம்ப நேரம் நீ துரத்துற. உன் வயிறு குறையவே வேணாம். டேய், நீ எப்போண்டா உன்னை பார்த்தேன்? எனக்கு முன்னாடியே இங்கே ஓடினேன். அதுக்குள்ளே எப்படா இங்கே வந்த? அடப்பாவி.
ஆனால் இந்த செல்லுக்குள்ளே இருக்கவன் யாருன்னு தெரில. ஆனால் நம்மளோட ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க கைஸ் பேரி. இந்த அப்போ உடம்போ இந்த காலுக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். இமேஜின் பண்ணி பார்த்தா யார் இருக்கு கைஸ் லூஃபின்னு ஒன் பீஸ் பேரெலாம் வச்சுக்கிட்டு வராங்க சல்க்குன்னு. ஆனால் நம்மளே லியோதாஸ்ன்னு நானும் ஒத்துக்கிறேன் கைஸ். எனக்கு பிடிச்ச ஆக்டரே விஜய் தான். ஸோ லூஃபி நவுறலாம் மங்கி கிங் டி லூஃபி. அட்டே ஏன்டா தள்ளு. ஆனால் நாயே மங்கி டி லூஃபின்னு சும்மா சொன்னால் தள்ளியே விட்டப்ப நீ உண்மையான குரங்கு விளையாட சேட்டை பிடிச்ச குரங்கு என்னையே தள்ளிட்டான் கைஸ். என்ன நல்லா தள்ளிட்டான். டே நாயே ஐயோ டே குரங்கு உனக்கு இருக்குதுடா. ஐயோ டே குண்டு குச்சி போடா கைஸ். பட் இந்த பேரிக்கு பேர் குண்டு குச்சி. எனக்கு கால் குச்சி மாதிரி இருக்கா, வயிறு குண்டாக இருக்கா, ஸோ என் பேர் குண்டு குச்சி. என்ன ஈஸியாக இங்கே போகிறேன் அங்கேயா போய் விழுந்துட்டேன். யாரா நீ க்ளூன்னு பேர் வச்சுருக்க? க்ளூனடா வச்சுருக்க? இல்லை கொஞ்சம் க்ளூன்னு வச்சுட்டு நார்மலாக ஸ்லோவே போங்க கைஸ். நம்ம கொஞ்சம் எய்மிங் வச்சுட்டு டே மங்கி கைஸ் இதை நான் தாண்டினா தான் கண்டினியூ பண்ண முடியும் கைஸ். கைஸ் மறுபடியும் வந்திருக்கோம். இது வந்து வேறு கேம் கைஸ். லெகோ நான் விட்டுட்டேன். சரி லெகோ நம்மளால் முடியாதுன்ட்டு எங்கடா டே குண்டு குச்சி. ஐயோ என் பின்னாடி தான் இருக்கியாடா குண்டு குச்சி. வடா குண்டு குச்சி. ஐயோ குண்டு குச்சிக்கிட்ட வந்துட்டான் கைஸ். பார்த்தீங்களா நான் எவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு. அந்த மாதிரி தான் நான் வந்து போனேன். இது சொல்லியிருந்தேன்ல ஜெயிச்சிருந்தேன்ட்டு. காசுக்கும் வந்திருந்தேன், டைமுக்கு வந்திருந்தேன். ஒரு சொதப்பினேன். பிடிச்சிட்டான் கைஸ். கரெக்டாக என் மண்டை மேலே குதிச்சிட்டான். வலிக்குது கைஸ், மண்டை வலிக்குது. நம்மளுக்கு இந்த இதுதான் கைஸ் கரெக்டாக இருக்கும். அந்த லெகோவில் ரொம்ப டஃப்பாக இருந்தான். அது அப்ஸ்ட்ரக்ஷன் நம்மளால் பண்ண முடியல, அது சுற்றுறதுனால. அதில் பைத்தியக்காரன் கைஸ். அந்த லூஃபி சீரியஸாக தள்ளிக்கிட்டே இருந்தான், கடைசி வரைக்கும் தள்ளிக்கிட்டே இருந்தான். முடியலை எனக்கு. ஏம்மா நீ நவுருமா கோஸ். பார்த்தீங்களா நான் தான் சொன்னல இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதான் ஓகே. எங்கடா சி சவுத்தில் போய் குத்திட்டுருக்கேனா? ஓகே வாங்க காய்ஸ், காசு இருக்குது அதை எடுத்துக்கலாம். குளிக்கிறேன் கக்கூசு இதோ உக்காந்துக்கிறேன். டிக்கேன்றான். ஓகே எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் கைஸ். ஆனாலும் பரவாயில்லையாது நாத்தம் என்ன கைஸ் இது சூப்பர். இது எதுக்கு திறக்கணும்னு இருக்குது எனக்கு. எப்படி கைஸ் நல்லா ஸ்பீடாக பண்ணியிருப்போனே. ஓகே அவ்வளோதான் அப்படியே ஸ்பீட் ரன் மாதிரி லைட்டாக பண்ணிட்டேன் நான். ஆனால் உண்மையானே சொல்கிறேன் கைஸ், இது வந்து புதுசு பேரிஸ் பிரிசன் ஆபியில். வேறு என்னமோ தான் இங்கே இருக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த கல்லுக்கு வரும்போது நம்ம வந்து போ ஏய் உருண்டை வெள்ளவா இன்னைக்கும் கூட மோதாமே உருண்டை உருண்டை மீட் பால். எரியிற பந்து காய்ஸ். மறந்துட்டேன். லைட்டாக வெளியில் இருந்தால் கூட தட்டிடும்ன்ட்டு முட்டாளாயிட்டேன் காய்ஸ். மூளை போயிடுச்சு எனக்கு. நான் முட்டாளாயிட்டேன். ஆனால் சின்ன வயசில் நான் ஃபஸ்ட்டு பேரிஸ் பிரிசன் ஆபி விளையாடும் போது, ஆனால் கைஸ் என்னால் இப்போ கூட நினச்சேன்னா கிரம்ப் கிராணி விளையாட முடியும் கைஸ். ஈஸி தான், ஒன்றும் இல்லை. கடைசியாக ஒன்று பண்ணுவாங்க கைஸ். கிரம்ப் கிராணி ஆக்சுவலி கடைசி ஸ்டேஜில் வந்து நிறையா வரும்ல, கிரம்ப் கிராணி வந்துக்கிட்டே இருக்கும்ல, அந்த லெவல் தாங்க பண்ணவே முடியல. அடிக்கணும்ல, ஒருத்தியாக வரும்போது அடிக்கணும் முடியலை என்னால். அதனால் அதை மட்டும் விட்டுறணும். ஆனால் நான் ட்ரை பண்ணுவேன் கைஸ், அதை போட எப்படியா ட்ரை பண்ணுவேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே கைஸ். டேய் உனக்கும் வாயு பிரச்சனைன்னு தெரியும், உன்னால் குதிக்க முடியும்னு எனக்கு தெரியும். நீங்களா ஏமா தள்ளி தான்
அடுத்தவனை தள்ளி விடுறதுலேருந்து தான் இதுதான் கெதி. டேய் சார்றா தம்பி, டேய் அவன் என்னை தள்ளி விட முயற்சியில் இருக்கான் கைஸ். அவனை தள்ளி விட முயற்சியில் இருந்தான் கைஸ். யாரும் இந்த பட்டன் அழுத்திடாதீங்க, ஏன்னா இது போயிடுச்சுன்னா அது ரீஸ்பானுக்கானது. நீ ஏன் சுத்த மாட்டுற. நெக்ஸ்ட்டு இந்த கோலா குடிச்சிட்டு ஓடணும் கைஸ். அதில் ஸ்பீடாக பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி. ஃபஸ்ட்டு டைம் நான் ஸ்பீடாக ட்ரை பண்ணுறேன் கைஸ் உங்களுக்காக. செகண்ட் டைம் நான் ஸ்லோவாக பண்ணுறேன், ஏன்னா சம்டைம்ஸ் பட்டன் கரெக்டாக தட்ட மாட்டான், குட்டியாக இருக்கனால இந்த ஜம்ப் பட்டன் உருண்டு போயிட்டே இருக்காது, நீ வர ஊன்ட்டே போ. ஆனால் எனக்கு இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியும் கைஸ். என்ன தெரியுமா? இங்கே நிற்கணும், குது 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 குதோ குதோ, எந்த எல்லோவில் காலை வச்சோன்னே குதிச்சிடணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். குதாவ் 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 முடிச்சிடுவோம் போல கைஸ். முடிச்சிட்டு இதான் ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகாதுன்றது. ஷோ அது ரொம்ப இதுவாக இருக்குது கைஸ். சென்சிட்டிவ் அதிகமாகிடுச்சு போல், சென்சிட்டிவ் அதிகமாக்கிட்டாங்க. போ கிரேட் எஸ்கேப், இட்ஸ் கிரேட் எஸ்கேப். இதுக்கு அவனால் ஒரு வாட்டியும் ஆட்டோமேட்டிக்காக அது திரும்பிச்சு. நான் இப்படி வச்சிட்ருக்கேன், அது போகும்போது இப்படி திரும்பினால அது அந்த சைடு திரும்பிடுது. அது குதிக்கும் போதே ஏரில் ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணால் நவுறுது. எல்லாம் தான் கைஸ். அப்போ பழைய கேம் இதெல்லாம் இருக்காதுன்றனால ஈஸியாக இருந்துச்சு. ஸ்பீடாக ஒரே கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும் கைஸ். நான் சூப்பர் 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 சூப்பர். ரோப்ளாக்ஸ் நான் ரோப்ளாக்ஸ்ன்றவங்க லெகோ மோடு. இதில் இந்த லெகோ மோடு ஃபஸ்ட் விளையாடனால அதை நான் ட்ரை பண்ணேன் கைஸ். எப்படியாவது போட அதையும் ட்ரை பண்ணுறேன், அந்த பேரி அதுலேயே லெகோவாக இருக்க மாதிரியும் ட்ரை பண்ணுறேன். ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். டே போடா, என்னடா நீ அந்த என்னோடய ஸ்ட்ராட்டஜி எடுக்காமல் யூஸ் பண்ணிட்டாங்க. லூஸ் மாதிரி ஸ்பீடான். Oh my god, oh my god, oh my god. ஐயோ விட்டேன். நான் நினச்சேன் அது எங்கேயோ ஜம்ப் பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சு. குதிரா வாய்ப்பில் குதி குதி. ஐயோ நின்றுட்டான் கைஸ், நின்றுட்டான். நீங்களே பார்த்துருப்பீங்க, நின்றுட்டான். நிப்பான எதிர்பார்க்கல. குதி 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 குதி. ஓகே ஓகே, குதி குதி குதி. சப்ப கைஸ் இது ஆக்சுவலி ஒன்றுமே இல்லை. இதில் போய் நான் தோக்கிறேன் பார்த்தீங்களா? ஒரு இதுக்கு வந்துட்டேன். இதை வர முடியாமல் தான். ஆனால் இது உண்மையிலே சீரியஸாக சொல்கிறேனே, இவ்வளோ மென்டலாக நான் இருக்கக்கூடாது கைஸ். அவனா கூட அடே போடா டே, ஏன்டா ஊந்துக்கிட்டே இருக்கேன். என்னங்க பேசாமல் இல்லை, நான் ஒழுங்காக போயிட்டு இருந்தேன், சந்தோஷப்பட்டேன். ஒரு செகண்ட் சந்தோஷப்பட்டேன், ஒரு செகண்ட் நான் படலான்னு போனேன், ஆனால் விழுந்துட்டேன். இந்த வாட்டி பண்ணலாம். பேர் வேறு மாசாக இருக்குது. மாசாக இருக்க பேரையும் நான் குப்பையாக்கணும் ட்ரை பண்ணல. ஐயோ நான் காய்ஸ் பாதி தூரத்துக்கு போனேன், அப்புறம் வரேன் காய்ஸ். நம்ம மறுபடியும் இங்கே வந்துட்டோம். திரும்ப காய்ஸ், திரும்ப வந்துட்டேன். இந்த வாட்டி பண்ணாமல் போகக்கூடாது காய்ஸ். என்ன சொல்கிறேன் காய்ஸ், நான் தான் காய்ஸ் தப்பு, ஏன் தப்பு. நான் வந்திருக்கே கூடாது இன்னைக்கு லக்கே இல்லை கைஸ். எனக்கு
எப்பேற்பட்டானா அந்த கேமில் போய் இப்படி தோக்குறேன். இந்த லெவலில் என்னன்னா எவனும் பீட்டவனில் ஒரு செயலில் கிராஸ் பண்ணுற மாதிரி ஸ்பீடெலாம் போவேன். எப்போமோ வந்தவங்க எனக்கெலாம் பின்னாடி இப்போ வந்தவங்களே முன்னாடி வந்துட்டாங்க. அசிங்கமாக இருக்குது. அதுதான் ஸ்பீடாக ஏன்டா நின்று தொலைகிறேன். ஆனால் நான் குதிச்சு இப்படி ஒத்த இதில் ஏன் குதிக்கிறான்னு தெரில கைஸ். அதை ஏன் கைஸ் இவன் இப்படி பண்ணுறான். திரும்ப வந்துட்டேன். இந்த வாட்டியாவது ட்ரை பண்ணோம். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நடக்கவே மாட்டேக்குதே. முடிச்சிட்டேன். எப்போ விட்டான். இவனுக்கும் வாய்ப்பு பிரச்சனை கைஸ். ஆனால் கைஸ் சத்தியம் சொல்லி அந்த நான் ஜம்ப் பட்டன் யூஸ் பண்ணுறேன்ல, அது கீழே இருக்க டைமிங்கு பாருங்க கைஸ். நான் எப்போ இதை நிறுத்தினேன், ஆனால் இங்கே எப்போ முடியுதுன்னு எவ்வளோ மினிட்ஸாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டோங்க கைஸ். நீங்கள் சீரியஸ்லி சொல்கிறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்கினேன். அப்போ எவ்வளோ ஈஸியாக பண்ணேன், இப்போ ஏன் இப்படி ஆகிட்டேன்னு எனக்கே தெரியல. டச் விட்டு போயிடுச்சு கைஸ். கிராம்பு கிராணி கூட ஈஸியாக விளாண்டாங்க கைஸ். நீ வேண்டாம் ஏற மாட்டேற, அப்படியே தானே ஏறுவேன். அப்பா ஏறிட்டாங்க கைஸ். ஒரு வழியாக ஏறிட்டேன் கைஸ். இவன் இதுவா, இது ஈஸி தான் கைஸ். இது ஒன்றும் இல்லை, இது இப்படியே போனோம். ஆனால் அது விட்டா என்ன ஆகும். ஐயோப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் விட்டு தட்டி பார்த்ததில்ல கைஸ். அதான் ஆனால் இந்த செவுத்து ஓரமாக போகிறது ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. உண்மையாக சொல்லணுன்னா இதெல்லாம் நான் விழுந்துட்டே இல்லை. உள்ள வச்சிடாத என்ன. ஆனால் நான் இதுக்குன்ட்டு ஒரு ஹேக் வச்சுருப்பேன். உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன் கைஸ் இந்த வாட்டி. இப்போமே இல்லை அப்புறம். ஆனால் இந்த கேம் வீடியோ முடியறதுக்குள்ளே நான் சொல்லிடுறேன். முந்தி இன்னும் சின்ன வயசில் 5th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது ரோப்ளாக்ஸ் தான் என்னடா அதில் இருக்கும். நிறைய கேம் இருக்கும், அவ்வளோதானே. கடைசியில் தான் தெரியும் எனக்கு இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. ஆனால் பேரிஸ் பிரிசன் ஹாபிலாம் எனக்கு தெரிஞ்ச யூடியூபர் விளையாடும் போது பார்த்தப்போ என்னோட இப்படி இருக்குது. இந்த இடத்த தான் மெயினாக பார்த்தேன், எதையும் பார்க்கல. இதை தான் நம்ம லேக் ஆகுது கைஸ். அது பரவாயில்ல. நினச்சேன் அந்த இடத்த தான் கைஸ் நினச்சேன். ஐயோ இது பயங்கர டஃப்பு போலன்ட்டு. கடைசியில் பார்த்தா அந்த இடத்த ஈஸியாக தாண்டுறேன், இருக்கிற இடத்த தாண்ட முடியல என்னால். அப்படி ஆகிட்டேன் கைஸ். இது என்ன கைஸ் இங்கே ஓரமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்படி போய் இப்படி ஒரு லேண்டிங் அண்ட் இங்கே ஒரு லேண்டிங். சில பேருக்கு இங்கே லேண்டிங்குன்னு தெரியாது, ஸோ விழுந்துடுவாங்க. அதனால் இது இப்படியே லேண்டிங் ஆகிக்கலாம். இப்படி அங்கே லேண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, இப்படியே வந்துடலாம். குதிக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா கைஸ், இப்படியே போய் இங்கே செத்துடணும். செத்துட்டா இப்படி இங்கே வந்துடுவான். இதுதான் நான் சொன்ன ஹேக். அந்த இடத்துக்கான ஹேக்குனால் இதுவும் இங்கே இருக்கனால சொன்னேன் கைஸ். ஆக்சுவலி நான் ப்ராங்க் பண்ணணும்னு இல்லை, இதுதான் அந்த ஹேக். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா, ஆனால் சில பேருக்கு தெரியாததில் அவங்களுக்காக இது. ஓகே கைஸ், நான் சொல்ல மாட்டேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். மெயினாக கிரேசி தமிழ் கேமிங்க்கு. ஆனால் கமெண்டில் போடுங்க லெகோ மோட் ட்ரை பண்ணட்டுமான்னு. அப்புறம் நான் இதில் டைக்கூன் பண்ணுறேன். அந்த ஆனிமே பவர் டைக்கூன் நான் விளையாண்டுருப்பேன். ஐ திங்க் ஸோ விளையாண்டுருப்பேன். அதுதான் மோஸ்ட்டாக விளையாண்டேன் கைஸ். ஹாபிலாம் என்னால் விளையாட முடியாதுன்னு நினச்சிருக்கேன் சின்ன வயசில். ஆக்சுவலி இது கொஞ்சம் டஃப் தான் ஆக்சுவலி, உண்மையாக நான் சொல்கிறேன். ஆனால் இந்த கிரியேட்டர் ரொம்ப சூப்பர் கைஸ். இதில் போனால் எப்படிலாம் நுழைச்சி வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்ல கிரியேட்டர், நல்லதான். ஆனால் இந்த மாதிரி இடத்துல ஜம்பிங் தான் ஒழுங்காக வைக்கணும். இதுதான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம். நான் சில இடத்துல திடீர்னு ஒழுங்காக ஜம்பே ஆக மாட்றாங்க பாருங்கள். அதே தான் பண்ணுறேன். போனோம் இது பாருங்கள், ஏன்னா குழி தான் பெருசான மாதிரி இருக்குது எனக்கு. நானே ஓடுறேன் பேசாமல். இப்போ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் போட்டால் தான் கைஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஐயோ இது ரொம்ப டஃப்பு கைஸ், இது ரிஸ்க்கு. இதில் நான் இது வரைக்கும் அப்படியே கிராஸ் ஆனது சரித்திரமே இல்லை. தூக்கி விடுங்கடா ஸ்க்ரீனை. தூக்குறேன்டா, ரொம்ப அசிங்கமாக தூக்கிட்டேன். எனக்கு இது வேலைக்கு ஆகாது.
ஓகே, இது ஓகே இல்லை நினச்சேன். இல்லை காய்ஸ், இன்றைக்கி இதை முடிக்க முடியாது. நாளைக்கே அட்லீஸ்ட் ஒரு வருஷமாக அது அட்லீஸ்ட் ஆகும் காய்ஸ். இது 1 year வீடியோ. ஸோ 1 year ஆகுமான்னு டவுட். நான் அதுக்குள்ளே முடிப்பேன்ற வெறி வந்துடுச்சு. அதனாலேயே கெட்டுருச்சு. இந்த வாட்டி பாருங்கள் guys, இந்த வெறியில் ஒழுங்காக தட்டி தூக்கிடுவேன். பார்க்குறீங்களா என்ன அழகாக பண்ண போகிறேன்னு? சும்மா அல்வாவாக போயிட்டுருக்கோம். இன்னும் எவனோட டே ஏன்டா 3 வாக்கெலாம் போட்டுட்ருக்க? மைக்கேல் ஜாக்சன்னா 3 வாக்குன்னு காட்டிட்டாங்க காய்ஸ். சொன்னல வெறி வந்துடுச்சுன்னா அவன் காய்ஸ் போயிடுவேன்ட்டு. ஆனால் சில கேம் வந்து விளையாண்டேன் ஆக்சுவலி ரோப்ளாக்ஸில் சின்ன வயசுலேயே. இது என் பழைய அக்கௌண்ட். ஸோ அதனால் என்னால் கிரேசி தமிழ் கேமிங்னு நம்மளோட சேனல் நேம் போடமுல்ல காசு. ஆஹா, இங்கே ஃபுட் பசூக்காவை எடுத்துகிட்டு இந்த கேரி அடிக்கணும். கொஞ்சம் அந்த சைடு போட்டோங்க. இது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா அடிப்பா, பழத்தை தூக்கி மூஞ்சில் அடிப்பா. என்னை பார்க்காதடி. போட்டோம் நம்ம ஸ்டெல்த் அட்டாக் பண்ணலாம். பார்த்துட்டா கேரி தி ஷெஃப். ஏ பிடிக்க முடியாது. ஐயோ அடிச்சிட்டா கைஸ், அடிச்சிட்டா. தவா தூக்கிட்டு ஓடி வரா. ஆஹா, அதை எடுக்கணுமே. ஐயோ வந்துரு. உங்களை காலி காய்ஸ். நான் காலி இல்லை. ஏய் வாங்கிக்கோடி. நீ ஏண்டி ஏன் மூஞ்சிலே தூக்கி அடிக்கிற? இந்தா வாங்கிக்கோ. சாவுடி செத்துப்போ. இப்போ வெடிச்சிருச்சு கைஸ். ஆனால் இவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது கைஸ். கிரியேட்டர் இதில் ஒரே ஒரு மிஸ்டேக். சில பேர் கஷ்டமாக இருக்குன்றனால இப்படி பிடிச்சா எங்க ஜூம் அவுட் பண்ண முடியாதா? ஜூம் அவுட் பண்ண மாதிரி கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். 3rd பர்சனுக்கு அப்படியே கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒன்று மட்டும் எனக்கு வரல. அவங்க வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்கலாங்க கைஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒய் மண்டை என்ன மண்டை பாலாங்கல் வெயிட்டில் இருக்கும் போல். மண்டை வலிக்குது கைஸ். என்ன பவுன்ஸ், காலம் வலிக்குது. ஓகே, அடே ஒழுங்கா ஏறுறா. இப்போல்லாம் ஏறாது தயவு செஞ்சு. இப்போல்லாம் ஏறுறதுக்கு நீ ஏறவே வேணாம். தரடா. சரி, இது என்ன ஆனிமேஷன் புதுசாக? லேசர் இருக்கும். அல்ல வேலை. செத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த லேசரில் அடிப்படுறதா அசிங்கமா? இந்த லேசரில் நான் அடிப்பட்டதே இல்லை. அப்படியே ஒரு வாட்டி நின்னேன், அது பாட்டு போச்சு. என்ன கைஸ், ஃபஸ்ட் டைமே கரெக்டாக பண்ணேன், செகண்ட் டைம் கூட கரெக்டாக பண்ணேன். அது லேசரில் போனோன்னே பண்ணுவேன் போல். என்ன கத்துறேன்னு நினைக்காதீங்க கைஸ். அவ்வளோ எஸ்கேப்பு. போன வாட்டியும் இதுக்கு முந்தின வாட்டியும் அப்படி தான் போனேன். லைட்டாக பட்டிருக்கு, அதுதான் வைத்தறிச்சல் எனக்கு. ஓகே, இதுலேருந்து 1 எடுத்துக்கிறேன். தேங்க்யூடா 1 கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன கைஸ், இங்கே 3 தான் போடுவோம். இப்போ வந்து 2 யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுட்டாங்கோ. ஓகே, இப்போ இது ஓகே தான், நல்லது. ஏய் உளுந்துடுச்சுடா. நான் மாட்டிக்கினேன்டா. குதிக்க முடியுமாடா? அட்லீஸ்ட் ரொம்ப நல்லது. என்னங்க புரியல, எப்படி ஒரே இது போதுமே எனக்கு? இதுக்கே பண்ண முடியல. அக்கலும் பெருசாக இருக்கா? இருக்கும். ஐயோ வேஸ்ட் பண்ணுறேங்க. என்ன கைஸ் ஃபுல்லாக இடியட்டாக இருக்கு. நான் ரீஜென்ரேட் பட்டனை கொடுத்துட வேண்டியதான். ஸ்பைடர்மேன் பாட்டெல்லாம் வருது. நிற்கல, நின்று தொலைஞ்சிடு. என்ன கைஸ் நிற்க மாட்டேங்குது, ஒன்றுமே புரியலையே. நிற்கணும்ல கைஸ், நிற்கணுமே. நின்றுச்சு, அதான் பார்த்தேன். ஏன்டா தாரங்கடா. எப்பட்றா குத்தால் இந்தா. அண்ணாச்சி பழம், ஆப்பிள், பனானா, பர்கர். ஃபுட்ஸுக்குனாட்டு ஃபுட் பஸ்ஸுக்கான்னு தான் போடுச்சு. ஃபாஸ்ட் ஃபுட் பஸ்ஸுக்கான்னு போடவே இல்லை.
இந்தா அண்ணாச்சி பண்ண ஆப்பிள் பர்கர் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. பேரி இவ்வளோ போடுறேன் என்னடா? என்ன கைஸ் அடியே உள்ள பைத்தியக்காரனுக்கு? என்ன கைஸ் ஹெல்த்தே முடிஞ்சிச்சு அங்கேருந்து அடித்ததுலையே. நீ கொஞ்சம் கிட்டவா அட்லீஸ்ட். ஹோ அசிங்கம் கைஸ், இவனுக்கு இதெல்லாம் பெரிய அசிங்கம். ஆடா தக்காளி மனுஷரு. நீ வெடிக்காதப்பா என்கிட்ட. என்ன கைஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கேருந்து சும்மா தான் அடிச்சுருந்தேன். என்னடா அது அடியே படமாட்டேங்குது. ஏன்னா அப்போ கடைசியாக விளையாண்டப்போ இங்கேருந்து அப்படியே அடித்தப்போ ஹெல்த் விழுந்து அவன் ஓடி வந்தான். இந்த தப்பை க்ரியேட்டர் பண்ணியிருக்கக்கூடாது. இது நான் மிஸ்டேக்குன்னு தான் சொல்லுவேன் க்ரியேட்டர்கிட்ட. இன்கேஸ் க்ரியேட்டர் பார்த்தீங்கன்னா டேய் இருங்கடா நான் இன்னும் சரியாக பண்ணிக்கலாம். ஆங்கிள் ஒரே மூட்டு வாங்கிட்டு கிளம்பு. வாங்க போகலாம். ஹான் சிம்பிள் போட்டால் என்னமோ வருது. கேஸ் ஸ்டேஷனில் நிறுத்தினா கரெக்டாக இருக்கும் காய்ஸ். சரி எப்படியே இறங்கும். நீ எப்போ பார்த்தாலும் சுற்றுவியே. என்ன காய்ஸ் பக் ஆகிட்டேன் காய்ஸ். அண்ணாச்சி பழம் ஆப்பிளும் அடிப்பேன் நான் தான் ஃபுட்பால் சுக்கால. காய்ஸ் என்னை கிளிச்சாண்டியில் விட்டு சதி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அவமானம் காய்ஸ். இதை நான் எப்படி காய்ஸ் இப்போ முடிப்பேன்? நவரே மாட்டேறேன். எங்கே பார்த்து ஓடுறேன்னு தெரில. என்ன ஃபாஸ்ட்டாக ஓடுறான். உசைன் போல்ட்டே தோக்கடிச்சிடுவான். இந்த வேகத்தை இவன் இந்த ஜம்பிங் இடத்துல ட்ரை பண்ணியிருந்தானா ஜெயிச்சிருக்கலாம். நம்ம தோற்றுட்டோம். வண்டி தான் சுற்றுது. இவனா சும்மாவே ஓடுறான். எங்கே ஓடுறான்னு தெரில. எங்கேயோ பார்த்துட்டு இப்படியே ஓடுறாங்க. மண்ணு கூட நான் படல. இதான் அடிச்சுக்கிட்டே ஓடுவான் பாய். இதை பார்த்தீங்களா? அடிச்சுக்கிட்டே ஓடுவான். அண்ணாச்சி பழம் சுடுவான். எல்லாத்தையும் பண்ணுவான். நம்ம ஜெயிச்சிட்டோம் காய்ஸ். இதுதான் நம்மளோட வின்னிங். ஸோ நம்ம வின்னிங்க்கு ஹெலிகாப்டரில் ஒன்லி பழம் தான். ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ் அண்ட் பர்கர். பர்கர் வந்துருச்சு. சொன்னோன்னே பர்கர் வருது காய்ஸ். அண்ணாச்சி பழம் என்ன அண்ணாச்சி பழமாக வருது? பர்கர் அண்ணாச்சி பழம் தான் அதிகமாக வந்துருச்சு. முடிச்சிட்டியாடா ஓடி? முடிக்கலையா? ஓகே நீ இரு. எப்பா எனக்கு சங்காத்தமே வேணாம். நீ அந்த சைடு ஓடிட்டு இப்படி போனா நல்லாயிருக்கும். என்னது கஷ்டத்து கை காட்டுது. எடுத்துக்க மாட்டானே. விட்டுட்டு வாயேன்டா. நம்ம போகவே விட மாட்டேற. இல்லை வச்சுக்க முடியுமா? ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட ஃபைனல் இங்கே கேமுக்கு. ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். அண்ட் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆனிமேட் ஐக்கன் பவர் அது நான் நாளைக்கு போடுறேன். ஸோ நீங்கள் காய்ஸ் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். கமெண்டில் லெகோ இந்த பேரியர்ஸில் உங்களுக்கு லெகோ வேணும்னா அந்த லெகோ மோட் வேணும்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பண்ணலாம். அந்த பேரி ரோபாட்டில் இருப்பான்ல லெகோ வாரி அதுக்கு அடுத்தது என்ன ஃபுல் லெகோ மோடில் நம்ம ட்ரை பண்ணலாம். அது முடிச்சப்பறம். ஓகே கைஸ், பாய்.